நம்ம ஒரு விருந்து வைக்கும்போது 1 கிலோ ரைஸ்க்கு 1.5 கிலோ மட்டன் 1க்கு 1.5 இந்த ரேஷியோவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சுவையும் அருமையாக இருக்கும். கடைசி பிளேட் வரையில் நம்ம விருந்து வைக்கிற எல்லோருக்கும் நல்லபடியாக மட்டன் போய் சேருங்க. வெல்கம் டு ஆயிஷா முகல் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு விருந்துக்கு தயார் பண்ணின மட்டன் பிரியாணி வீடியோவை பார்க்க போகிறோம். 20 பேருக்கு மட்டன் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அது எப்படி அளவுகள்லாம் தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வரிசையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிரியாணி நல்லா கலராக வரலன்னு கவலைப்படாதீங்க. கலராக வரணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணுன்னா, எண்ணெய் நல்லா சூடாகி நெய் நல்லா சூடானோன்னே வெங்காயத்தை நம்ம போடுறோம், மசாலாக்களை போடுறோம், தக்காளியை போடுறோம். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கணும். மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் அதை வதங்க விடணும். அது எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு மிளகாய்த்தூளை அதில் போடணும். அது மிளகாய்த்தூளும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தான் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பண்ணணும். இப்போ வாங்க நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். 2 கிலோ அரிசி வேகிற அளவுக்கு பெரிய பாத்திரமாக எடுத்திருக்கேன். இதில் நெய்யையும் எண்ணெயையும் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். 400 நெய், 400 ஆயில். இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்க்க போகிறோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 1 கிலோவுக்குனா நம்ம ஒரு 8 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அப்படி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 கிலோ அரிசி 3 கிலோ மட்டன் செய்ய போகிறோம். அப்போ நம்ம 16ன்னு எடுத்துக்கலாம். 16 இது எல்லாமே எடுத்துகிட்டு அதில் பாதியை நுணுக்கி அதையும் சேர்த்துட்டேன். பாதியை முழுசாகவும் எண்ணெயில் வதக்கியாச்சு. பிரிஞ்சி இலை ஒரு 2-3 வாசனைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் அது கொஞ்சம் வதங்கின பிறகு வெங்காயம் நம்ம 1.5 கிலோ வெங்காயம் சேர்க்குறோம். மட்டன் 3 கிலோ, அரிசி 2 கிலோ, வெங்காயம் 1.5 கிலோ. இது பச்சை மிளகாய் 120 கிராம் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் வதக்கிடணும். தக்காளி சேர்க்குறதுக்கு முந்தையே இதெல்லாம் வதக்கிடணுங்க. பாருங்கள், கொஞ்சம் கோல்டன் கலரில் மாறிடுச்சு நமக்கு வெங்காயம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் 120 கிராம் சொன்னதில் ஒரு 5-6 துண்டுகளை நம்ம அரைச்சி சேர்த்தோம்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதில் பச்சை மிளகாய் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி இதில் சேர்த்துருக்கோம். எண்ணெயில் அதை நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம அடுத்து தக்காளி சேர்க்குறோம். தக்காளியும் ஈக்குவல் 1.5 கிலோ சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா நீங்கள் எண்ணெயில் வதக்கணும். இதில் உப்பு சேர்த்து நம்ம வதக்கினோம்னா சீக்கிரம் வதங்கிடும். அடுப்பு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நீக்கினாவில் வைங்க பிளேட்டை. ரொம்ப க்ளோஸ் பண்ணிடாதீங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து நல்லா கலந்துடணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா, எப்போயும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு மிளகாய்த்தூள் தாங்க அதில் போடுவேன். இந்த கேமரா அட்ஜஸ்ட் பண்ணுற யோசனையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டேன். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் இந்த மிளகாய்த்தூளை ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயில் போட்டிங்கன்னா அந்த கலர் நல்லா இன்னும் ரிச்சாக வந்திருக்கும். அதனால் நான் எப்போயுமே எண்ணெயில் வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு எண்ணெயில் போடுறது மிளகாய்த்தூள் தாங்க போடுவேன். மிளகாய்த்தூள் போடுறதுக்கு மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ சேர்த்துருக்கேன்னா, இஞ்சி 300 கிராம், பூண்டு கொஞ்சம் கம்மி சேர்த்துருவேன், 280 கிராம். மிளகாய்த்தூள் 3.25லேருந்து ஒரு 3.5 டீஸ்பூன் வரையில் சேர்க்கலாம். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க 3.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நாங்கள் குறைய தான் சாப்பிடுவோம் அப்படின்னா 3லேருந்து 3.25க்குள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி, புதினா எல்லாமே ஒரு கையளவு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வதக்குங்க. சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடுங்க. எந்த சாப்பாடு நம்ம செய்யும் போதும் அதை ரொம்ப ரசித்து பொறுமையாக செஞ்சோம்னா ரொம்ப அருமையாக வருங்க. இந்த பிரியாணிக்கும் அப்படி தான். நீங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் ஆயிலில். மிளகாய்த்தூளை நம்ம ஆயிலில் சேர்க்கணும். இதெல்லாம் வரும்போது கலர் நல்லா வந்துடும். அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே எண்ணெயில் வதங்கும் போது நல்லா கலர் வந்துடும். இப்போ நம்ம தயிரில் ஊற வச்சுட்டோம் இந்த மட்டனை. இதை ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுட்டு இப்போ நம்ம அதை டைரெக்டாக சேர்த்துட்டோம். இந்த வெங்காயம் தக்காளி மிக்ஸில் ஏற்கனவே பிரியாணிக்கு மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறதுல நம்ம மட்டனை சேர்த்து நல்லா கிளறுங்க. நல்லா கிளறி அதையும் நல்லா ஒன்று சேர்த்து அதுக்கு ஏற்ற அளவு உப்பு இருக்கான்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பையும் நீங்கள் வாயில் வச்சு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிளறிட்டு கொஞ்சம் நீக்கினாப்பில் மூடி வைங்க. அதுவும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வரட்டும். இப்போ 3 கிலோ மட்டன் இது. அதனால் நான் இதை ஒரு 1.5 கிலோவாக பிரித்து 2 குக்கரில் வேக வச்சுட்டேன். அப்படி வேக வச்சதுனால ஒரு விசில் நமக்கு குக்கரில் வச்சுட்டு ஒரு விசில் வந்தோடனே சிம்மில் திருப்பிட்டு 10 நிமிஷங்க, 10லேருந்து 12 நிமிஷம் தாராளமாக வைக்கலாம். சிம்மில் மட்டன் நல்லா வேகணும்னா நீங்கள் 12 நிமிஷம் வைக்கணுங்க. பாருங்கள், குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. மட்டன் நல்லா வெந்திருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு அதில் உள்ள அந்த கொழுப்பெல்லாம் இறங்கிட்டு, கொழுப்பு அதிகமாக நான் எடுத்துருவேன். அதிகமாக கறியில் கொழுப்பு சேர்க்க மாட்டேன். கொஞ்சம் அந்த பிரியாணிக்குள்ளே சுவைக்காக கொஞ்சம் சேர்க்கலாம். இப்போ கறி தனியாக, அந்த தண்ணி தனியாக, எல்லாம் சால்னா தனியாக, நம்ம கறி தனியாக பிரிச்சிட்டோம். அப்போ தான் நம்ம சரியான அளவு அரிசிக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம எடுத்துக்கிற முடியும். இப்போ நம்ம எப்படி அரிசிக்கு அளவு ஈஸியாக எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பாத்திரத்தில் நீங்கள் அரிசியை எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் தண்ணியை நீங்கள் அளந்து ஊற்றணுங்க. இப்போ நான் இந்த ஊற்றுறேன் பார்த்தீங்களா, இந்த பாத்திரத்தில் தான் ஒரு ஃபுல்லாக அரிசி இருந்திருக்கும்.
அதனால் அதில் நான் 2 பங்கு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ நம்ம மட்டனை நம்ம சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மட்டன் ஏற்கனவே வெந்திருந்தா கூட ஒரு கொஞ்சம் முக்கால் பதத்தில் தான் வெந்திருக்கும், அதனால் நம்ம சேர்த்துக்கலாம். பிரியாணியோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சாஃப்டாக மட்டன் வரும்போது நல்லாவே இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ மட்டனை சேர்த்துட்டு இப்போ இதுக்கு நம்ம அரிசி சேர்க்க போகிறதுனால உப்பு சேர்த்துக்கிற போகிறோம். அரிசிக்கு ஏற்ற உப்பை நம்ம இந்த தண்ணியிலேயே இந்த மசாலாலையும் நம்ம சேர்த்துடணும். இப்போ நல்லா கொதிக்க விடுங்க, நல்லா கிளறிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மசாலா நல்லா கொதிக்கணும், நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஒரு பாஸ்மதி அரிசியை நம்ம ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். 20 நிமிஷம் ஊற வச்சுருந்திங்கன்னா போதும். ஊற வச்சு வடிகட்டியாச்சு. இந்த அரிசியை நம்ம ஏற்கனவே கொதிச்சுக்கிட்டு இருக்க அந்த மசாலாவில் சேர்க்க போகிறோம். பிரியாணி மசாலாவில் நம்ம சேர்க்க போகிறோம். அரிசி நம்ம சேர்த்தாச்சுங்க. மசாலாவில் சேர்த்த பிறகு ஒரே ஒரு பெரட்டு தான், இந்த பக்கம் ஒரு பெரட்டு அந்த பக்கம் ஒரு பெரட்டு, அவ்வளோதான். பெரட்டிட்டு நம்ம மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 6-7 நிமிஷம் கழித்து தான் திருப்பி நம்ம ஓப்பன் பண்ணணும். அது வரையில் க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க. 6-7 நிமிஷம் கழித்து தான் நம்ம அடுத்து ஓப்பன் பண்ணி திருப்பி ஒரு தடவை இதே மாதிரி ஒரு கிண்டி விடுறோம். கிண்டி வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். பாருங்கள், இப்போவே தண்ணி வற்ற ஆரம்பிச்சிருச்சு நல்லா. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 20 நிமிஷம் விட்டுருவோம். அப்படி நம்ம விடும்போது இதுக்கு மேலே ஒரு நல்ல துணி டைட்டாக ஒரு காட்டன் துணியை கட்டிட்டிங்கன்னா வேர்வை தண்ணி அந்த ரைஸில் போய் விழுகாதுங்க. அதே மாதிரி அது மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தையும் நம்ம வச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம். 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். பாருங்கள், அருமையாக கலர்ஃபுல்லான பிரியாணி, மட்டன் பிரியாணி ரெடிங்க. மட்டன் பிரியாணிக்கு நீங்கள் 2 கலர் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கேசரி பவுடரை சேருங்க. கேசரி பவுடரை எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா, 1/4 கப்பு பால் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் இந்த கேசரி பவுடரை மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கோங்க. அடுப்பில் கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணி அது மிக்ஸ் ஆன பிறகு அப்படி அந்த ரைஸ் மேலே ஜிக்ஸாக்காக அப்படியே ஊற்றி விட்டிங்கன்னா அது நீங்கள் ஒவ்வொரு லேயராக பெரட்டும் போது அழகாக அந்த லேயராக வரும். இது நான் சும்மா ஈவனாக ஊற்றி விட்டுருக்கேன், அதனால் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல திருப்பி காமிக்குது. நம்ம சேனல் ஆயிஷா முகல் கிச்சனில் நிறைய பாரம்பரிய ரெசிபீஸ் இருக்குது. உங்களுக்கு சுவையான மற்றும் ஹெல்த்தியான ரெசிபீஸ் நிறையா இருக்குது, பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.